விசு ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்க? பேசினியா அவன் பொண்ணுகிட்ட? என்ன சொன்ன அவ? அவ சொன்னதாக திருப்பி சொல்றா. நான் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேன்றா. என்னவா? ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டாளா, அந்த கதிரவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா. அப்படி என்னடா அழுத்த அவளுக்கு? கதிரை கல்யாணம் பண்ணிட்டா என்னவா? கதிருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையே நாசமாயிரும்ன்றா. அதுக்காக இப்படியே நாசமா போகட்டுங்கிறாளா? ஆமா. அப்ப அவ ஒத்து வர மாட்டா. அப்ப என்னடா செய்ய போற? தெரியலக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஊரு பக்கம் நடந்தா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். என்னத்தா? சம்பந்தப்பட்ட பொண்ணை இல்லாம ஆக்கிறது. ஆமா விசு, ஊர் பக்கமா இருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிட்டு பாட ஊத்திருப்பாங்க. வேற வழி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு கணக்கு போடுறோம், கணக்கு விட வரலன்னா என்ன பண்றது? கணக்கு போட்ட பேப்பரை கிழிச்செறிஞ்சிட வேண்டியதானே? செல்லம்மா வளர்த்த பொண்ணத்தான். அதனாலதான் சொல்றேன், அது எவனோ ஒருத்த பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு எக்கடு கெட்டு போனா என்னன்னு பேசாம இருந்திருப்பேன். உன் பொண்ணாயிட்டால அவளால வர்ற மான அவமானம் எல்லாம் உன்னதானே பாதிக்கும். அந்த அக்கறையில தான் நான் யோசிச்சு சொல்றேன். உன் பொண்ணு தப்பான வழியில போய் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்துறத விட அவ இல்லாம போறதே நல்லது. அதான் உனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணு கீர்த்திக்கு இதுதான் நல்லது. கஷ்டப்படுற கண்ணுக்குட்டிய பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறத விட கண்ணுக்குட்டியை காலி பண்ணிட்டா கண்ணுக்குட்டியோட கஷ்டமும் தீர்ந்துரும்ல. என் பொண்டாட்டி இதெல்லாம் தாங்க மாட்டாத்தான். பொண்ணு தப்பான தொழில் பண்ணா மட்டும் பொண்டாட்டி தாங்கிப்பாளா? இந்த பாரு, எல்லா விஷயத்தையும் உன் பொண்டாட்டிட்டு சொல்லணுங்கிற கட்டாயம் இல்ல விசு. உன் பொண்டாட்டி இதுக்கு ஒத்து வர மாட்டா, தகராறு பண்ணுவான்னு உனக்கு தெரிஞ்சா அவளுக்கு தெரியாம காரியத்தை முடிச்சிரு. எப்படித்தான்? உன் பொண்ணுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது? குலோப் ஜாமுன். அப்ப அதிலே கலந்து கொடுத்துரு. அத்தா யோசிக்காத விசு. லேட் பண்ண விவகாரம் நம்ம கண்ட்ரோல விட்டு போய்கிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கும் போதே முடிச்சிடுறதா நல்லது. நான் சொல்றத நல்லா யோசிச்சு முடிவிடு. பொம்மை பொம்மை பொம்மை, காலையில ஆச்சே, பேரனுக்கும் பேத்திக்கும் ஒரு டீ தண்ணி போடணுங்கிற அக்கறல உனக்கு. என்னது டீயா? ஏன்டா டேய், வீட்டுக்குள்ள பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு டீ போடணுமா உனக்கு? பொம்மை, வீட்டுக்குள்ள பணம் கிடக்கிறதுனால நம்ம பட்டினி கிடக்க முடியுமா? டேய் கடுப்பாக்கல பாதடா, டீ தூள்ல இருந்து சீனில இருந்து எல்லாம் உள்ள இருக்குடா. யாரா போய் எடுக்கிறது? உள்ள போவே பயமா இருக்குடா, உள்ள திரும்பி பார்க்கவே பயமா இருக்குடா. பொம்மு, நீ ஓவரா பயப்படுற. என்னது ஓவரா பயப்படுறேனா? குழம்புல நறுக்கி போட்ட மீனெல்லாம் முழு மீனா வருதேடி. எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? துண்டு துண்டா நறுக்கி போட்ட மீனெல்லாம் எப்படி முழு மீனா வரும்? அது போன் தப்பு. நான் என்னடி பண்ணேன்? ராம்லால் மீன் குழம்பு வாசனை பிடிச்சு நல்ல வாசனை இருக்கு, எனக்கு கொஞ்சம் குடுநிக்கடா. குடிக்கியா நீ? ஏண்டி இந்த பாடையில போறவனுக்கு குடுக்கறதுக்கான மீன் குழம்பு வச்ச பாத்தியா? அதான் அவன் பிரச்சனை. அவன் சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட மீன் குழம்பு வேணும்னு கேட்டான். அதான் அவனோட கடைசி ஆசை. நீ கொடுக்கல, அவன் கடைசி ஆசை நிறைவேறாம செத்து போயிட்டான். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் ஆவியா வந்து மீன் குழம்பு சிட்டில கை வச்சுட்டான். ஆவிய பெரிய கைய வைக்க. ஏன் கைய வைக்காது? ஆவிக்கு கால் மட்டும் தானே இல்ல, கை வாய் வயிறெல்லாம் இருக்குல்ல. அப்ப ராம்லால் தான் மீன் துண்டெல்லாம் எடுத்து திட்டுட்டாங்கறியா? ராம்லால் இல்ல, ராம்லாலோட ஆவி, அதுல சந்தேகமே இல்ல. ஐயா பயமா இருக்கடா. அந்த வடக்கத்தியோட ஆவி மீனை திருட்டு போச்சு. அப்புறம் முழு மீன் குழம்புல எப்படா வந்துச்சு? அங்கதான் ராம்லாலோட நேர்மை புரிஞ்சுக்கணும். நேர்மையா? அதான் நீ கேள்விப்பட்டதே இல்ல. இங்க பாரு பொம்மு, குழம்புல போட்ட மீன் துண்டெல்லாம் நாம திருண்டு போயிட்டா பொம்மை சமூ நிம்முலா என்ன பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தோணி இருக்கு. அதான் நமக்காக வேண்டி முழு மீனை வரவழைச்சு குழம்புல போட்டிருக்கான். அப்படியாடி சொல்ற? உதவி போய அதுக்கு ஏன் முழு மீனை போடணும்? நறுக்குட மீனை போட்டுருக்கலாம்ல. இதுலதான் நீ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவன் இது மூலியமா உனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறான். மெசேஜா? என்னடா அது? நறுக்கி போட்ட மீன் எல்லாத்தையும் தலையும் வாளுமா முழுசா உனக்கு திருப்பி கொடுத்தான்ல, அதே மாதிரி நீ அவன்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா முழுசா திருப்பி தர சொல்றான். பணத்துக்காக அவன் விட்ட நோட்டீஸ் இது. அடி ஆத்தாடி, பணம் தின்னி பணமா இருக்கு போல இருக்கே. மீன் முழுசா வந்ததும் இல்லாம குட்டி சாத்தான வேற அனுப்பி இருக்குதேடா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. பிசாசு குட்டி சாத்தா இருக்கிற இடத்துல நான் இனிமே எப்படா குடியிருப்பேன்? சை, எல்லாம் உன்னால வருது. உன் கருணாக்க வச்சுக்கிட்டு நெஞ்ச புடிச்சு சாவன் நீ சாபம் விட்டு, ஆவியா வந்து பணத்தை வாங்குவேன் அவன் சாபம் விட்டு, இப்ப வீட்டுக்குள்ளேயும் போக முடியாம காலங்காத்தால ஒரு டீ குடி கூட வழியெல்லாம் பட்டேன். சை, ஏ சம்மு எங்கடா போற? டீ வாங்கத்தான். ஏய் நில்லு சமூ, நானும் வரேன். நீ எதுக்குடி போற?
ஏய் என்னை தனியா விட்டுட்டு போவாதடா. ஏய் என்னை தனியா விட்டுட்டு போவாதடா. ஏ சமு, நான் சொல்றத கேளுடா, என்னை தனியா விட்டுட்டு போவாதடா. என்ன ஹே ஜவானி பாஜிராவோ மஸ்தானி. மச்சான் நான் கிளை ப்ரீஸா நிக்குது. ஃப்ரீசர் இருக்கிற பாட்டியை சூடாக்கி கொந்தளை கொடுவோமா? என்ன பாட்டி ஏவல் நிக்கிற கேக்க வந்து கண்ணத்துல வரையற? வெளியே நிக்காம வேற என்னடா பண்ண சொல்றியா? காட்டுக்கு போக வேண்டிய பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிட்டியா? வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியனா இப்ப ரோட்ல வந்து நிக்கிறேன்டா. உள்ள யார் இருக்கா? யாரு இல்லையா? வீட்டுல பணத்தை ஒத்தா போட்டு வச்சிருக்க? ஆமாண்டா, நீ வேணும்னா போய் பணத்தோட ஜோடி சேர்ந்து படுத்துக்க. கேக்குறான் பாரு கேள்வி ஆராய்ச்சிக்க. என்ன பாட்டி நீ பணத்தை தனியா போட்டு வச்சு அதுக்கு ஏதாவது ஆச்சரியம் வச்சுக்க. வீட்டுக்குள்ள கிடக்கிற பணத்தை என்னடா ஆகும்? என்ன பாட்டி இப்படி கேக்குற? எலி கடிச்சு பூனை கடிச்சு நாய் கடிச்சு வச்சிருச்சுனா? அட முட்டா பயல, அதுக்கு கடிச்ச வழியில என்ன போன கத்தாவ போகுது? அதுங்க கத்தாது, நீங்க கத்துவீங்க. ஏன்டா நாங்க கத்துறோம்? ஆமா பாட்டி, பணத்தை கடிச்சு வச்சுனா பேய் ஆயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ராம்லால் பேயோட சேர்ந்து எலி பேய், பூனை பேய், நாய் பேய்னு எல்லா பேயும் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் அது தொந்தரவு தாங்க முடியாம கத்தி கத்தி நீங்க பேய் ஆயிடுவீங்க. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, டெட் பாடி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு போலீஸ் உங்க மேல நடவடிக்கை எடுக்கும், பாத்துக்க. ஐயா, என் வயசுக்கு எத்தனையோ பணம் பாத்திருக்கனே, ஆனா இந்த பணம் படுத்துற பாடு வேற எந்த பணமும் படுத்துறது இல்லையே. பாட்டி ராம்லால் வீட்டாலும் கிளம்பிட்டாங்க, நாளைக்கு காலைல வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னு வை, நீ கடை வாங்கின பணத்தை வட்டியோட வசூல் பண்ணா போக மாட்டாங்க. அட போங்கடா முட்டா பசங்களா, அவங்க விட்டு ஆளுங்களுக்கு தான் நான் கடை வாங்கின விஷயம் தெரியாது. நாங்க சொல்லுவோமே. கடைசியில எங்க கிட்டதான் நீ வாங்கின 40,000க்கு வட்டியும் தரல அசலும் தரல புலம்பிக்கிட்டே செத்து போனா. இப்ப என்னடா பண்ணணும்? இப்ப டீல் பேசுவோம். அந்த பணத்தை எங்க கிட்ட குடுத்துற, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ஏண்டா முழு பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் ராம்லால் விட்டாளுகள்கிட்டே அந்த பணத்தை கொடுத்துருவானே. சரி வட்டி வேண்டாம், அசல் மட்டும் கொடுங்க போதும். போங்கடா பிராடுக்கார பசங்களா, பணம் கொடுக்க முடியாது. சரி பாதி பணத்தை கொடு, பாதி பணம் உனக்கு மிச்சம் தானே. உங்களுக்கு 10,000 ரூபாய் வேணும்னா தரேன். 10,000 ரூபாயா? குடு பாட்டி குடு. இப்ப இல்ல, உன்னை என் வீட்டை விட்டு காலி பண்ணோன்னா தர்றேன். சரி டீல். ஏன் பாட்டி இந்த மாதிரி பணம் இருக்கிற வீட்டுக்குள்ள பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது நடமாட்டம் நடக்குதா? ஆமாண்டா ஆமா, நான் வர்ற சித்திரவதையை எப்படி சொல்றது? வீட்டுக்குள்ள குட்டி சாத்தாக்கே தெரியுது. அறுத்து வச்ச மீன் குழம்பெல்லாம் சமைக்காத முழு மீனா வருது. என் ஈரக்குள்ள என்ன நான் பாக்கலடா, அதுதான் மிச்சம். பாட்டி இது இப்படியே விட்டா அதுங்க ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடும், கண்ட்ரோல் பண்ணணும். நான் கண்ட்ரோல் பண்றேன், எப்படி விவரத்தை சொல்லு. பாட்டி இதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனலா பூசாரி இருக்கார் பாட்டி, அவரு மட்டும் இங்க வந்தாரு வச்சுக்க ஆவியே காணாம போயிடும். காணாம போயிருமா? ஆவி மட்டும் இல்ல, அவர் பேயோட்ட ஆரம்பிச்சா பொண்ணமே காணாம போயிடும். உடனே காணாம போயிருமா? அப்ப அவர் உடனே கூட்டுவாங்கடா. சரி கூட்டி வரோம், ஆனா அவரு பேமெண்ட் தனி, அதை எங்க கணக்குல சேர்க்க கூடாது சரியா? சரிடா நான் தரேன்டா, உடனே கூட்டுவாங்கடா. சரி நான் கூட்டி வரோம், நீ போய் வீட்டுல இரு. கூட்டி வரோம்ல. டேய் அந்த கிளவிட்ட பணம் கறக்கிறதுக்கு சரியான சான்ஸ். நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு நல்ல போலியான பூசாரை கண்டுபிடிக்கிறோம். வாவா இந்த வீடாக்கா? ஆமா, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பேசாம நில்லு. நீ பண்ண வேண்டிய வேலை வரும்போது நானே சொல்லுவேன், புரியுதா? என்னங்க காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். இவ்ளோ காலையில அப்படி என்னங்க வேலை? உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கணுமா? வா வேலையை பாரு வா. காலங்காத்தா ஏய், அவதான் கீர்த்தியோட அப்பா. நான் சொன்ன மாதிரி கேளு போ.
ஓகே. ஹாய் அங்கிள். நீ யாருன்னு அடையாளம் தெரியலையம்மா. கீர்த்தியோட ஃப்ரெண்ட் அங்கிள். வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கனே. ஓ அப்படியா, அடையாளம் தெரியல. கீர்த்தி வீட்டுக்கு வந்துட்டாளா அங்கிள்? வந்துட்டாளா? என்னம்மா கேக்குற? இல்ல அங்கிள், அவ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேக்குறா. அது அது அதெல்லாம் உனக்கு எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரியும் அங்கிள். ஏன்னா வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கீர்த்தி தங்கி இருந்ததே என் வீட்ல தான். ஓ அப்படியா, உன் வீட்டுல தங்கி இருந்தாளாமா? ஆமா அங்கிள். நேத்து என் வீட்ல இருந்துதா கிளம்பிட்டா. வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, ஆனா போலாமா கூடாதான்னு தெரியல, யோசனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் வந்துட்டாளான்னு கேக்குறா. வந்துட்டாமா, நேத்தே வந்துட்டா. ஓ வந்துட்டாளா? அப்பாடா, இப்ப நான் அவளை பார்க்கலாமா அங்கிள்? இப்பவா? ஆமா, அவ வந்துட்டாளான்னு தெரிஞ்சுட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவ தூங்குறா, இப்ப பார்க்க முடியாதம்மா. ஒன்னு செய்யறியா, மத்தியானம் நீ மட்டும் இல்ல, கீர்த்தியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்து அவளை பாருங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் அங்கிள். சரிம்மா. மேடம், அவன் வந்துட்டாளாம், வீட்டுக்குள்ளதான் இருக்கலாம், ஆனா தூங்குறாளாம். கேட்டேன். இந்தா உனக்கு சேர வேண்டிய காசு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு செல்வி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? சார், கீர்த்தி வீட்ல தான் இருக்கா, தூங்கிட்டு இருக்காளா சார்? தூங்கட்டான். தூக்கத்தோட தூக்கமா அவளை தூக்கிடும். எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடு, நான் வந்துடுறேன். சரி சார். ஆமா, ஆளுங்களோட தானே நிக்கிறேன்? ஆமா சார். அப்படியே நான் இப்ப வந்துடுறேன். வாங்க சார், நான் வெயிட் பண்றேன். சரி. பூசாரி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? தொழில் விஷயமாச்சே, மறப்பனா? எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, அப்ப நான் காசு வச்சு பேசுறேன். பேயோட்டி வந்திருக்கிறதுக்கு நீ 5000 வேணும்னு கேட்கணும். கேட்கறத பத்தி பிரச்சனை இல்ல, அவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்களா? அதான் பிரச்சனை. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ எவ்வளவு கடலாம் அவங்க தருவாங்க. ரைட்டு, 5000 ரூபாய் சொல்லையா வாங்கிடுறேன். சரி பூசாரி, நீ வாங்குற 5000த்துல 1000 ரூபாய் உனக்கு, 2000 எனக்கு, 2000 உனக்கு. என்னது 5000த்துல எனக்கு வெறும் 1000மா? டேய், என்ன விளையாடுறீங்களா? மரம் வச்சு உரம் வச்சு வாழையா வளர்க்க போற எனக்கு தோல், வாங்க போற உங்களுக்கு பழமா? என்ன மச்சான் இருந்தாலும் மரங்கிறான் உரங்கிறான், இவனா பூசாரியா இல்ல சம்சாரியா? முட்டா பசங்களா, புரியுற மாதிரி சொல்றேன் கேட்டுங்கடா. மந்திரிக்கு போறது நான், அந்த பேயை பார்த்து பயப்படாம எதிர்த்து நிக்க போறவன் நான், அந்த பேயை ஓட ஓட விரட்ட போறவன் நான், பாடுபடுறதுன்னா கஞ்சி குடிக்கிறது நீங்களா? உங்களுக்கு 4000, எனக்கு வெறும் 1000மா? பாட்டி பிடிச்சு கொடுத்தது நாங்கயா, உனக்கு ஏது இவ்வளவு வருமானம்? இந்த மரத்தடியில உட்கார்ந்துகிட்டே 5க்கு 10க்கு பூஜை பண்ணி ஓட்டிட்டு இருக்கணும். சும்மா இருக்க உனக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கா யாரால? பாட்டி பிடிச்சு கொடுத்த எங்களால தானே. அதுக்காக முக்காப்பணம் உங்களுக்கு, காப்பணம் எனக்கா? அந்த கதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வேலை இல்லாம சும்மா இருந்த உனக்கு நாங்க பாட்டி பூஜை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எது கமிஷன் வேணாம் ஐயா? உன்னால அந்த வேலையை பண்ண முடியாதுன்னு என்கிட்ட வந்த. நீ பாக்குறது ஓசி வேலை, நான் பாக்குறது ஒரிஜினல் வேலை. ஓசிக்கு எதுக்குடா ஒரிஜினல் காசு கொடுக்கணும்? பூசாரி, நீ ஓவர் மச்சான் டென்ஷன் ஆகாத. இங்க பாருங்க, உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், வாங்குறதுல 3 பேருக்கு ஆளுக்கு பாதி, ஓகேவா? இல்ல ஓகே இல்ல. நான் ஒரு ஆள் பார்க்க போற வேலைக்கு உங்க 2 பேருக்கு எதுக்குடா பங்கு? கமிஷன் என்ன 1% கொடுக்கறேன், 500 ரூபாய். ஆளுக்கு 250 எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுங்க. என்னது ஆளுக்கு 250? வெங்காயா, நாங்க இன்னும் அந்த வீடு எதுனே உனக்கு சொல்லல. நாங்க வீட்டு சொல்லாம உன்னால போய் வேலையும் பார்க்க முடியாது, கமிஷன் வாங்க முடியாது. நாங்க போய் பயமுறுத்தலனா அந்த பொம்மை உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அட, நம்ம பொம்மை வீடா? அப்ப சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். டேய் ஃப்ராட் பயலுகளா, இனிமே 10 பைசா கூட உங்களுக்கு கமிஷன் கிடையாது. ஓடுங்க இங்க இருந்து. யோ பூசாரி, வேணாம், இது நல்லதுக்கு இல்ல. டேய், என்ன மிரட்டுறது உங்களுக்கு நல்லது இல்லடா. நான் பேயே விரட்டுறேன். உங்களை விரட்டுறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லனா மந்திரிச்சிடுவோம். பூசாரி, பூசாரி, தயவு செஞ்சு கையை இருக்க, நீ மந்திரிக்கவே வேண்டாம். போயிடு. டேய், அந்த பொம்மை ஒரு வழி பண்ற முடியும், இந்த பூசாரி ஒரு வழி பண்ணி ஆகணும்டா. பேய வரட்டான பேய ஒரு இந்தால வரட்டும்டா. வட மச்சான் வா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? என்ன பொம்மை இது? பூசாரி எல்லாம் வந்திருக்காங்க, என்ன விஷயம்? டேய், கேட்ட கேள்விக்கு பதில். எங்க இருக்கு சொல்லு. அந்த பசங்க அனுப்பி எந்த வெங்காயமா என்ன அனுப்பல. வெடிகுண்டு இருக்கிற இடத்தை தேடி போற மோப்ப நாய் மாதிரி பேய் இருக்கிற இடத்தை தேடி போற பூசாரி நான். நானே உன் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன்.
அதனால யாருக்கும் எந்த காசோ கமிஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் அப்ப இல்லை. நான் காசு கொடுக்கணுமா? கொடுக்கணும், எனக்கு காணிக்க கொடுக்கணும். இந்த வட்டாரத்திலே பெரிய பேய் ஓட்டினா என் லெப்ட் கையை தூக்குனா 100 பேய் ஓடும், என் வலது கையை தூக்குனா 200 பேய் ஓடும். அதனால எனக்கு காணிக்க ஜாஸ்தி. பொம்மு, என் விஷயத்துல காணிக்க ரொம்ப முக்கியம். பணத்துக்காக பார்த்தேன்னு வச்சுக்க, பேய் அடிச்சு பணமா போயிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. இல்ல வேணாம், நீங்க கேக்குற காசை நான் கொடுத்துறேன். எப்படியாவது பேய் வரட்டிடுங்க, பணத்தை காணாம ஆக்கிருங்க. சரி, ஒரு கிளாஸ், ஒரு சொம்புல தண்ணி, சர்க்கரை, உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வேணும். உடனே கொண்டு வாங்க. வரும்போது எலுமிச்சம்பழத்தை அறுத்து எடுத்துட்டு வாங்க. எப்ப போய் எடுத்துட்டு வாங்கப்பா. போடு. ஐயா, காணிக்க எவ்வளவுயா? 5000 கொடுப்பல. ஐயா கொடுக்குறேன் சாமி. டேய் மச்சான், நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி 5000 கேக்குறான்டா. மொத்தத்தையும் அவனே லவுட் போயிடுவான் பொழுதுடா. விட மாட்டேன் மச்சான், 5 பைசா கூட அவன் கொண்டு போனா விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லடா, இனிமே இந்த ஏரியாவில் அவன் தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு இருக்கு பாரு வேடிக்கை அவனுக்கு. என்னங்க சாமி இது? ஒன்னல்ல, வெயில்ல வந்தது கேரா இருந்துச்சு. பேய விரட்டுறதுக்கு தெம்பு வேணும்ல. இந்த மந்திரிச்ச தண்ணியை குடிச்சாதான் பேய தெம்ப விரட்ட முடியும். அதான். சரி, இந்த மந்திரிச்ச தீர்த்தத்தை நான் வீடு முழுக்க தெளிக்க போறேன். மந்திரிச்ச தண்ணியை தெளிக்கும் போது நீங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். அதனால நீங்கெல்லாம் போய் கிணத்துல தண்ணி அரைச்சு தலையில ஊத்திட்டு வாங்க. போங்க. சரி சாமி. அதுக்குள்ள இந்த தீர்த்தத்தை வீட்டுக்குள்ள நான் தெளிக்க போறேன். அப்படியே செய்யறேன். போங்க. சரிங்க சார். என்ன பொண்ணு சிரிச்சபடியே கிடக்கு? வேணாம். ஓம் 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 ஐயா 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 நில்லுங்கய்யா. ஐயா ஐயா ஓடிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. வா உள்ள போய் பாப்போம். மெல்ல மெல்ல வா. அமைதியா தானே சிரிச்சிட்டு படுத்து கிடக்காரு. இதுக்கே பயந்துட்டு ஓடுறாரு. இவ ஒருத்தி பேயோட்ட வந்த உடைய வெட்டி விட்டு சேர்த்து வடக்கிட்டு போய் இன்னும் என்ன பாடுபடுத்த போதும். சரி வா வா வா, இங்க நிக்க வேணாம், போலாம்.